ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம். அதுவும் வெள்ளிக்கிழமையோட பிரதோஷம். இந்த இலையோடு வெள்ளை மொச்சையை சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால பணம், செல்வம் இது எல்லாமே தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலைய வெள்ளை மொச்சோட சேர்த்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷம் அதாவது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு பிரதோஷம். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகும் அமாவாசைக்கு பிறகும் திரியோதசி திதி வருதில்ல, அப்படி வரக்கூடிய அந்த திரியோதசி திதி தான் பிரதோஷம். அதுலேயும் இந்த திரியோதசி திதி வரக்கூடிய அந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாலை 4:30 6 மணி, இந்த 1.5 மணி நேரம் தான் பிரதோஷ காலம்னு அழைக்கப்படுது. ஒரு மாதமும் வளபிரே பிரதோஷம், தேய்பிரே பிரதோஷம்னு சொல்லி 2 விதமான பிரதோஷங்கள் வரும். அதுல நமக்கு ஜூன் 12ஆம் தேதி இந்த மாதம் வந்திருக்கக்கூடியது தேய்பிரே பிரதோஷம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அங்கிருந்து ஆழகால விஷம் வெளிவந்திருக்கு. அப்படி வெளிவந்த இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த கொடிய விஷயத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. அகிலத்தை காப்பாற்றுவதற்காக ஈசன் அந்த விஷத்தை அருந்தினார். அவர் விஷம் அருந்தி பிரபஞ்சத்தை காப்பாற்றிய அந்த பொன்னான நேரம் இருக்குல்ல, அதுதான் பிரதோஷ காலம். அந்த நேரத்துல சாதாரணமாக இருந்த அவரோட உடல் நீல நிறமாக மாறிடுச்சான். அதனாலதான் அவரை நீலகண்டனு கூப்பிடுறாங்க. பிரதோஷ காலத்துல சிவபெருமானோட வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தவராக கருதப்படுகிறார். ஈசன் ஆனந்த நடனம் ஆடும்போது நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு இடையேதான் தேவர்களும் முனிவர்களும் நின்று சிவ தரிசனம் செய்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் பிரதோஷத்தன்னைக்கு நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவே நின்று சிவபெருமானை தரிசிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட குறைகளையும் வேண்டுதல்களையும் நந்தியோட காதுல கூறுனா அது நேரடியா ஈசனை சென்று அடையும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் பச்சரிசி, அருகம்புல், வில்வ இலை, பசும்பால் இதை வைத்து அபிஷேகம் செய்வாங்க. இந்த வழிபாட்டு மூலயமா நம்முடைய கர்ம வினைகள், பாவங்கள், தோஷங்கள் விலகும். ஒரு சில மாதங்கள் நமக்கு அதிர்ஷ்டவசமா இந்த பிரதோஷம் சனிக்கிழமைகள வரும். அதை சனி மகா பிரதோஷம்னு எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் இந்த மாதம் நமக்கு ஜூன் 12ஆம் தேதி வந்திருக்கக்கூடியது சுக்கிர பிரதோஷம். வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு விரதமா இருந்தாலும் அது கூட நம்ம சுக்கிர அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். இப்ப பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதால சுக்கிர பிரதோஷம் அப்படிங்கிற மாதிரி கணக்குல எடுத்துக்கிட்டு சிவபெருமானை வணங்கும் போது ஈசனோட அருளும் சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். இந்த பிரதோஷத்துக்கான அந்த திரியோதசி திதி இருக்குல்ல, அது ஜூன் 12ஆம் தேதி மாலை 4:28 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் சனிக்கிழமை மதியம் 2:12 வரைக்கும் இருக்கு. பிரதோஷ வேலை 4:30 6 மணி மாலை நேரத்துல தான் செய்யணும். ஜூன் 13ஆம் தேதி மதியமே இந்த திரியோதசி முடிஞ்சிட்டதால ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நமக்கு பிரதோஷம். அன்றைக்கு தான் சிவபெருமானுக்கான பூஜைகள், விரதங்கள் நம்ம செய்யணும். பிரதோஷ காலத்துல மற்ற தெய்வங்களை வழிபாடுகளை தவிர்த்து சிவாலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஈசனுடைய நடனத்தை காண காத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த 1.5 மணி நேர பிரதோஷ காலத்துல சிவ நாமம் சொல்லி நம்ம சிவாலயத்தை வலம் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் மனமுருகி வேண்டுனா வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும். அப்படிப்பட்ட பிரதோஷ காலத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை முடிஞ்சா உங்க வீட்டோட பூஜை அறையில, ஒருவேளை நீங்க கோவிலுக்கு போகல, வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரதோஷ வேலை மாலை 4:30 6 மணி இந்த 1.5 மணி நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி ஒருவேளை வேலைக்கு போயிடுவீங்க, இல்ல அந்த நேரத்துல கோவில்ல இருப்பீங்க, வீட்டுக்கு ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலதான் வர முடியும் அப்படிங்கிறவங்க சுக்கிரஹோரையில இந்த பரிகாரத்தை பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லேருந்து 9. இந்த 3 நேரங்களும் சுக்கிரஹோரை தான். இந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய வெள்ளை மொச்சை எதுக்காக எடுத்துக்கிறோம்னா, வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த ஒரு வெள்ளை மொச்சை தான். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில வெள்ளை மொச்சையை பூஜையில வச்சு பூஜை பண்ணோம்னா நம்ம குடும்பத்துல நமக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ சுக்கிர தோஷம், கிரக தோஷம் இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் ஓங்கி விடாம தாங்கி விடும்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோஷ நிவர்த்தி பொருள் இந்த ஒரு வெள்ளை மொச்சை. அது கூட சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய முதல் முக்கியமான பொருள் வில்வ இலைகள் தான். பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ இலைகளால நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கும். கிரகதோஷம், எந்த கிரகதோஷமா இருந்தாலும் சரி, பிரதோஷ வேளையில வில்வ இலையில அர்ச்சனை பண்ணும்போது அதோட தாக்கம் குறையும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு வில்வ இலைகள் 5 எண்ணிக்கையில எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல வில்வ மரம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே 5 எண்ணிக்கையில வில்வ இலைய பறிச்சுட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி வில்வ இலை, வில்வ மரம் பக்கத்துல இல்லங்கிறவங்க பிரதோஷ நேரத்துல நேரா சிவன் கோவிலுக்கு போங்க. அங்க சிவாலயத்துல கோவில் வாசல்ல கண்டிப்பா வில்வ இலைகள பாக்கெட் பண்ணி விப்பாங்க. ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் இருக்கும். அத கோவிலுக்கு சமர்ப்பிச்சுட்டு வரும்போது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த ஒரு வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு சிறிய தட்டுல 5 எண்ணிக்கையில நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வில்வ இலைகள இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு வில்வ இலைகள் மேலயும் ஒரு வெள்ளை மொச்சை. இப்படிதான் வைக்கணும், அப்படிதான் வைக்கணும் அவசியம் இல்ல. இந்த மாதிரி அந்த தட்டுல நீங்க வில்வ இலையில அடுக்கி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு வெள்ளை மொச்சைய வச்சிரணும். முடிஞ்சா அதுக்கு நடுவுல ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வச்சுட்டு, முதல்ல சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவபெருமான வணங்கும்போது, அதுவும் பிரதோஷ வேளையில நீங்க வணங்கும்போது, எந்த விதமான கெடுதல்களா இருந்தாலும், அது உங்க பக்கத்துல நெருங்கவே நெருங்காது. தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களும், தோஷங்களும் நம்மை விட்டு விலகி ஓடும். அதுக்கான விமோசனம் கிடைக்கும். சிவபெருமான் கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்படி நடக்காத காரியங்கள் நடக்கணும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி இது எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட முன்வைங்க. அடுத்ததா அந்த வெள்ளை மொச்சை வச்சிருக்கிறதால சுக்கிர பகவானை நீங்க வேண்டிக்கணும். சுக்கிர பார்வை, ஒருத்தவங்களுக்கு சுக்கிர திசை அடிச்சுட்டா பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஒரு சுக்கிர பகவானை நீங்க வெள்ளை மொச்சை வைத்து வழிபடும்போது குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்காவது அந்த சுக்கிர யோகம் கிடைத்து அந்த ஒரு நபர் மூலியமா குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். நடுவுல வைத்திருக்கக்கூடிய அந்த ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அதனால மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொன் பொருள் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவங்களும் மகாலட்சுமி தாயார் தான். இப்படி ஒரே நேரத்துல சிவபெருமான், சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வந்து அமர வைக்கக்கூடிய அற்புதமான சக்தி நீங்க இப்ப தயார் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புக்கு இருக்கு. இந்த அமைப்பை தயார் செஞ்சு பூஜை பண்ணிட்டு பூஜை அறையிலே வச்சுட்டு இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் சனிக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுட்டு அந்த ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன ஒரு துணியில முடிஞ்சு சிவபெருமான் பாதத்துல வச்சிடுங்க. வில்வ இலைகளை கால் படாத மாதிரி போட்டுருங்க. இந்த ஒரு பிரதோஷத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சா பிரதோஷ வேலையில, அப்படி இல்லைன்னா இரவு 8 லேருந்து 9 மணில வரக்கூடிய சுக்கிரஹோரை. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.